السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தை பற்றி நம்முடைய உள்ளத்தில் நாம் எல்லாம் ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான வரவேற்பு. காரணம், அந்த மாதத்தில் அல்லாஹ் பல வகையான சிறப்புகளை புதைத்து வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். ரமலான் மாதத்தில் தான் கடுமையான நோன்பை அல்லாஹ் நம்மை நோக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார். 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இரவை அந்த மாதத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இப்படி அந்த மாதத்திற்கென்று இஸ்லாம் ஏற்படுத்தியுள்ள சிறப்புகளுள் ஒன்றாக அந்த மாதத்தில் தான் அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனையும் அருளினான். அன்பானவர்களே, இந்த மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது என்பதை வெறும் ஒரு தகவலாக கடந்து செல்லாமல், இந்த மாதத்தில் அருளப்பட்ட திருக்குர்ஆனுக்கும் இந்த மாதத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன, நாம் திருக்குர்ஆனோடு எப்படியெல்லாம் தொடர்பு கொள்ள வேண்டும், இந்த ஒரு மாதத்தில் மட்டும் நாம் குர்ஆனோடு தொடர்பு வைத்தால் அதனால் என்ன பயன் ஏற்படுகிறது, குர்ஆனோடு தொடர்பு வைப்பது என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டு முறைகள் என்னென்ன, இப்படி பல்வேறு தகவல்களைத்தான் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக ரமலானும் குர்ஆனும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை அருளினான். இது பற்றி திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், நாம் இந்த குர்ஆனை ரமலான் மாதத்தில் தான் அருளினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பின் முதல் அம்சம், குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்டது. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட குர்ஆன்? குர்ஆன் அருளப்பட்டது என்பதற்காக நாம் இந்த மாதத்தை கொண்டாடுகிறோமா, அந்த குர்ஆனுடைய தன்மையை கவனித்து நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோமா என்று பார்க்கும் பொழுது, வெறும் குர்ஆன் அருளப்பட்டது என்று பொதுவாக அல்லாஹ் சொல்லிவிட்டு கடந்து செல்லவில்லை. மாறாக அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், 2வது அத்தியாயத்துடைய 185வது வசனம் மற்றும் 6வது அத்தியாயத்துடைய 90வது வசனம். இங்கெல்லாம் குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது என்பதற்கான காரணத்தை அல்லாஹ் மிக தெளிவாக மிக விளக்கமாக சொல்லுகிறான். ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், எது நேர்வழி எது வழிகேடு என்பதை பிரித்து அறிவித்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனை நாம் இந்த மாதத்தில் அருளினோம். 6வது அத்தியாயம் 90வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், திக்ரா, இது அறிவுரை. இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது இதை ஒரு அறிவுரை என்று 6வது அத்தியாயத்துடைய 90வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அறிவுரை என்று சொன்னால் மனிதனுக்கு எது தவறு, எது சரி, எது உண்மை, எது பொய், எது நேர்வழி, எது வழிகேடு என்பதை பிரித்து உணர்த்துவதற்கு பெயர் தான் அறிவுரை.
ஒரு இடத்தில் இந்த குர்ஆனை அறிவுரை என்று சொல்லுகிறான், இன்னொரு இடத்தில் வழிகாட்டி என்று சொல்லுகிறான். மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்குரிய ஒரு வழிகாட்டியான திருக்குர்ஆனை இந்த மாதத்தில் அருளினோம் என்று குர்ஆனுடைய சிறப்பை சொல்லி, அந்த சிறப்புமிக்க குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்டதன் மூலம் இந்த மாதமும் சிறப்புடையதாக ஆகிறது என அல்லாஹ் மிக அழகாக நமக்கு விளக்குகிறான். அன்பானவர்களே, இன்னும் இந்த மாதத்தோடு குர்ஆனுக்கு உள்ள தொடர்பை பற்றி நாம் விளங்குவதாக இருந்தால், புகாரியில் இடம்பெறக்கூடிய 6வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆண்டு முழுவதும் அருளப்பட்ட குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் ஒட்டுமொத்தமாக நினைவூட்டுவார்கள். கடந்த ஷவ்வாலில் இருந்து இந்த ஷஅபான் வரை திருக்குர்ஆனுடைய வசனங்கள் எவ்வளவு அருளப்பட்டதோ அவை அனைத்தையும் இந்த ரமலான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நினைவூட்டி காட்டுவார்கள். அப்படி என்றால் இந்த மாதம் குர்ஆனோடு மிக சிறப்பான ஒரு தொடர்புடைய மாதம் என்பதை விளக்கும் விதமாக அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் மற்ற காலங்களில் குர்ஆனோடு எந்த அளவிற்கு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோம்? குறைந்தபட்சம் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். அவர் ரமலான்ல கூட குர்ஆன் ஓதுறதில்லை, இவர் ரமலான்ல கூட குர்ஆனை எடுத்து பார்க்கறது இல்லை, இப்படி சொல்லுவதை விட்டுவிட்டு எனக்கும் ரமலானுக்கும் உள்ள தொடர்பு என்ன? என் குடும்பத்தார் ரமலான் மாதத்திலாவது குர்ஆனோடு தொடர்பு வைக்கிறார்களா? இப்படி நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்பதன் மூலமாக சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதன் மூலமாக குர்ஆனுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அன்பானவர்களே, சிலருக்கு இப்படி கேள்வி வரலாம், ரமலானுடைய மாதத்துல மட்டும் குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் போதுமா? நிச்சயமாக போதாது. இந்த ஒரு மாதம் நாம் எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, இந்த ஒரு மாதம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி ஆண்டு முழுவதும் நம்மை குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தொடர்பை இந்த ஒரு மாதத்தில் நாம் எடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதற்கு அல்லாஹ் இறையச்சத்தை காரணமாக சொல்லுகிறான். நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மாதம் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்து விட்டால் போதுமா? அப்படியல்ல பொருள். இந்த ஒரு மாதம் இறையச்சத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய பயிற்சி காலம் முழுவதும் நம்மை இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கும். அதே அடிப்படையில் தான் அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு மாதம் நாம் குர்ஆனோடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தொடர்பு காலமெல்லாம் நம்மை குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக ஆக்கிவிடும். எப்படியெல்லாம் ஒரு மனிதன் குர்ஆனோடு தொடர்பு வைக்க வேண்டும்? மிக அழகாக இஸ்லாத்தில் இதற்கான வழிகாட்டுதல் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு மனிதன் குர்ஆனோடு கொள்ளக்கூடிய தொடர்பு என்பதற்கான முதல் அடையாளம் அவனுக்கு இந்த குர்ஆன் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். குர்ஆனுடைய அறிவுரைகளை நாம் ஏன் கேட்பதில்லை? நாம் ஏன் குர்ஆனை ஓதுவதில்லை? குர்ஆன் மீது நமக்கு ஏன் ஒரு விதமான பற்று ஏற்படவில்லை? காரணம் என்ன? இது இறைவேதம் என்ற நம்பிக்கை நமக்குள் வரவில்லை. உடனே முஸ்லிம்கள்லாம் பொங்கி எழுவாங்க, நாங்கள் குர்ஆனை இறைவேதம்னு நம்புறோமே. நம்பினால் அந்த நம்பிக்கைக்குரிய வெளிப்பாடாக சில அடையாளங்கள் வெளிப்பட வேண்டுமே, அது இல்லையே. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 2வது அத்தியாயம் 2வது வசனத்தில் பேசுகிறான், ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதம் என்றாலே என்ன அர்த்தம்? இது இறைவனிடமிருந்து வந்தது. மனிதர்கள் எழுதக்கூடிய புத்தகங்களாக இருந்தால் அதற்கு வேறு வேறு பெயர்கள், இலக்கியங்கள், காப்பியங்கள், புராணங்கள், வரலாறுகள், கவிதைகள், அதுக்கெல்லாம் அப்படி பெயர். இறைவன் மனிதனுக்கு வழங்கக்கூடிய அறிவுரைக்கு என்ன பெயர்? வேதம், கிதாப். தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சந்தேகம் இல்லாததாக இருக்க வேண்டும்.
இது குர்ஆனோடு நமக்கு ஏற்பட வேண்டிய முதன்மையான தொடர்பு இருக்கிறதா? எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனோடு கூடிய முதன்மையான இந்த தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை என்று சொன்னால் நாம் அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் மீதான உறுதியான நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இது இறைவனால் அருளப்பட்டது, இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இறை வார்த்தை, இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு எச்சரிக்கையும் இறைவனிடமிருந்து வந்த எச்சரிக்கை, இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சுப செய்தியையும் இறைவன் சொல்லுகிறார், இதில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இறைவனால் கொடுக்கப்பட்டவை. இப்படி குர்ஆனை நம்ப வேண்டும். அதுதான் குர்ஆனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புதல் என்பதற்கான பொருள். இதுதான் குர்ஆனோடு நமக்கு ஏற்பட வேண்டிய முதன்மையான தொடர்பு. அன்பானவர்களே, இரண்டாவதாக குர்ஆனை சிந்திக்க வேண்டும். இது குர்ஆனோடு நாம் கொள்ளக்கூடிய இரண்டாவது வகையான தொடர்பு. ஏதோ சொல்றாங்க, ஆமா குர்ஆன் சொல்றாங்க, நாமளும் நம்புவோம், அப்படி அல்ல. என் பெற்றோர்கள் இதை குர்ஆன் என்று சொன்னார்கள், என் மூதாதையர்கள் இதை குர்ஆன் என்று சொன்னார்கள், இந்த ஊர்காரர்கள் இதை குர்ஆன் சொல்றாங்க, அதனால நானும் நம்புறேன். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த வேதம்னு சொல்றாங்க, நானும் அப்படி நம்புறேன். அப்படி அல்ல. அல்லாஹ் கேட்கிறார், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்கள் உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று திருக்குர்ஆனுடைய 47வது அத்தியாயத்தில் 24வது வசனத்திலே அல்லாஹ் நம்மை நோக்கி கேள்வி கேட்கிறார். குர்ஆனை நம்புவது மட்டுமல்ல, நம்பக்கூடிய அந்த குர்ஆனை சிந்தித்து இதில் என்ன விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன என்பதை பகுத்து புரியக்கூடியவர்களாக உங்களை நீங்கள் மாற வேண்டும். நமக்கெல்லாம் குர்ஆன் புரியுமா? அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்படி சிலர் பேசுகிறார்கள். பொதுமக்கள் அல்ல, சில ஆலிம்களே பேசுகிறார்கள். ஏன் குர்ஆனை வாசிக்காம வேற வேற புத்தகங்களை எல்லாம் வாசிக்கிறீங்க? இப்படி கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதில், குர்ஆன் நமக்கு விளங்காது, குர்ஆன் நமக்கு புரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை நாம் எளிமையானதாக ஆக்கி இருக்கிறோம். மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. உங்களை துர்பாக்கியசாலிகளாக ஆக்குவதற்கு நாம் இந்த குர்ஆனை கொடுக்கவில்லை. அன்பானவர்களே, நிதானமாக யோசித்தால் நமக்கு புரியும். நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு புரிந்தால் தானே நான் அதன்படி நடக்க முடியும். ஒரு பக்கம் இது அல்லாஹ் கொடுத்த வேதம், இதன்படிதான் நாம் நடக்க வேண்டும் என்றும் பயான் செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் குர்ஆன் நமக்கு புரியாது என்றும் சொல்லுகிறார்கள். புரியாத ஒன்றை கொடுத்துவிட்டு அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவானா? அப்படி சொல்லுவது அல்லாஹ்வுடைய தன்மைக்கு அழகா? ஒரு பயான்ல குர்ஆன் படிதான் வாழணும், ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபிபோதம், இரு கையில் நமக்கென்ன தயக்கம், இப்படியெல்லாம் பேசிட்டு இன்னொரு பக்கம் குர்ஆனை வாசிங்க, கண்ட கண்ட புத்தகங்களை எல்லாம் வாசிக்காதீங்க, மனிதன் எழுதிய புத்தகங்களை வாசிக்காதீங்கன்னு சொல்லும் பொழுது, இல்ல ஜி குர்ஆன் எல்லாம் நமக்கு புரியாதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு முரண்பாடு! அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. உங்கள் உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? இப்படி சொல்லிட்டு வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி. இந்த குர்ஆனை நாம் இலகுவானதாக ஆக்கி இருக்கிறோம், நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ குர்ஆனுக்கும் நமக்கும் ஏற்பட வேண்டிய முதல் தொடர்பு இது இறைவேதம் என்பதை உறுதியாக நம்புவது. குர்ஆனுக்கும் நமக்கும் ஏற்பட வேண்டிய இரண்டாவது தொடர்பு குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தகவல்களையும் சிந்தித்து படிப்பினை பெறுவது. இதையெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த ஒரு மாதத்தில் குர்ஆனோடு நமக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தொடர்பு காலமெல்லாம் தொடரும் என்ற எண்ணம் நமக்குள் வரும். அந்த வரவில்லை என்றாலும் அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும். வெறும் ரமலான் மாசத்துக்கு மட்டும் குர்ஆன் அல்ல. நிறைய பேர் ரமலான் மாசத்துல மட்டும் தர்மம் செய்வாங்கல்ல, அது மாதிரி அல்ல குர்ஆன்.
ஒவ்வொரு தனி மனிதனும் தன் வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடியதாக, அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியதாக, அத்துணை குழப்பங்களுக்கும் விளக்கம் சொல்லக்கூடியதாக, அத்துணை தடுமாற்றங்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாக அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறார். ரமலான் மாசத்துக்கு மட்டும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நாமும் குர்ஆனும் பின்னி பிணைந்திருந்தால்தான் நம்முடைய வாழ்வு வாழ்வாக இருக்கும். அப்போ குர்ஆனோட நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்பு என்பதற்கான முதல் வழி என்ன? குர்ஆனை நம்புவது. இரண்டாவது அம்சம், குர்ஆனோடு ஏற்பட வேண்டிய தொடர்பு குர்ஆனை சிந்திப்பது. மூன்றாவது அம்சம் அன்புக்குரியவர்களே, குர்ஆனை பின்பற்றுவது, அதாவது குர்ஆனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. எப்போ ஒரு மனிதன் இது இறை வேதம் என்று உறுதியாக நம்புகிறானோ அப்பொழுது அந்த குர்ஆனை சிந்திக்க ஆரம்பித்து விடுவான். எப்பொழுது குர்ஆனை மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறானோ அப்பொழுது குர்ஆன் சொல்லக்கூடிய வழிமுறைகளின்படி நடக்க ஆரம்பித்து விடுவான். இதுதான் மூன்றாவது அம்சம். 7வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். இத்தபிஉ கட்டுப்பட்டு நடங்கள், கீழ்ப்படியுங்கள், பின்பற்றுங்கள். எதை பின்பற்ற வேண்டும்? எதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்? மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள், அதற்கு கட்டுப்பட்டு நடங்கள். இது குர்ஆனோடு நமக்கு ஏற்பட வேண்டிய மூன்றாவது தொடர்பு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, குர்ஆனோடு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மூன்றாவது தொடர்பு என்ன? குர்ஆனை பின்பற்றுதல். நான்காவதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது, அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் ஓதப்படுகிறது என்று சொன்னால் அதை செவி தாழ்த்தி கேட்க வேண்டும். இதுவும் குர்ஆன் நம்மோடு தொடர்பில் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். 7வது அத்தியாயம் 204வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஇதா குரிஅல் குர்ஆன ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடுங்கள், செவி தாழ்த்தி கேளுங்கள். தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க கூடாது. குர்ஆன் ஓதப்பட்டுச்சுன்னா அமைதியா இருந்து ஓதப்படுவதை செவி தாழ்த்தி கேட்க வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். குர்ஆனை செவி தாழ்த்தி கேட்பதன் மூலமாகவே அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டிய பல முயற்சிகளில் ஒரு முயற்சி, குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவி தாழ்த்தி கேட்க வேண்டும், வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும். இதனால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். இது குர்ஆனோடு நமக்குண்டான ஒரு தொடர்பை அதிகப்படுத்தும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், குர்ஆனோடு நமக்கு ஏற்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தொடர்பு, குர்ஆனை நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் ஓதுறத செவிதாழ்த்தி கேட்டுக்கிட்டே நம்முடைய காலத்தை கழித்து விடக்கூடாது. ஹைருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவங்க யார் தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தல். இந்த செயல் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 5027வது ஹதீஸில் பார்க்கிறோம். அடுத்து நம்ம தொடர்புனா எது? குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தில் தமிழ் படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் கவலைப்படுகிறோம், ஆங்கிலம் படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் வருத்தப்படுகிறோம், உருது பேச தெரியவில்லை என்று சொன்னால் வெட்கப்படுகிறோம். குர்ஆன் ஓத தெரியவில்லை என்பதற்காக வெட்கப்பட்டவர்கள், கவலைப்பட்டவர்கள், அழுதவர்கள் எத்தனை பேர்? ஒரு பட்டியல் எடுப்போமா? ஒரு சபையில 10 பேருக்கு மத்தியில ஒரு பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னாங்க, எனக்கு தமிழ் படிக்க தெரியல, ரொம்ப அப்சோஸ் ஆயிருச்சு. இப்படி சொல்றவங்க எத்தனை பேர்? எனக்கு குர்ஆன் ஓத தெரியல அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட்டவர்கள், வருத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்த்து ஓத தெரியவில்லையே என்பதை
ஒரு மனிதன் கவலைக்குரிய அம்சமாக எடுக்க வேண்டும். ஆனால் அதுக்கு கவலைப்படுறது இல்லை. சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா கவலை, கியர் வண்டி ஓட்ட தெரியலன்னா கவலை, இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிற கார் ஓட்ட பழகல வருத்தம், இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேப்பா குர்ஆன் ஓத தெரியுமான்னு யாரும் கேட்கறதும் இல்லை. யாராவது கேட்டாலும் அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை. பெண் பார்க்க போறாங்கல்ல, ஒரு பையனுக்கு திருமணத்திற்காக பெண் தேடி போறாங்க. பொண்ணு குர்ஆன் ஓதி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எந்த வீட்டிலையாவது மாப்பிள்ளை குர்ஆன் ஓதி இருக்கிறாருன்னு கேட்டாங்களா? பழக்கமே இல்லை நம்ம சமுதாயத்தில். எப்படி மாற்று மத மக்கள் பெண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்பாங்களோ அந்த மாதிரி கேட்கிறாங்கல்ல. அவங்களுக்கே குர்ஆன் ஓத தெரியாது. நிறைய இடத்துல பெண் பார்க்க வந்துட்டு பெண்ணுக்கு குர்ஆன் ஓத தெரியுமான்னு கேட்பாங்க. அப்படி கேட்கிறவங்களுக்கே குர்ஆன் ஓத தெரியாது நிறைய குடும்பங்கள்ல. எப்படி ஆக்கிவிட்டோம்? சடங்காக. உண்மை என்ன? குர்ஆனுடன் நமக்கு ஏற்பட வேண்டிய தொடர்புகளில் மிக முக்கியமான தொடர்பு குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த தொடர்பு என்ன? யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியுமோ அவர்கள் மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டையும் இணைத்து சொன்னார்கள். தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்களே உங்களில் சிறந்தவர்கள். குர்ஆனை கற்பதன் மூலமாக குர்ஆனோடு நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நமக்கு குர்ஆனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது. எப்படி கற்றுக்கொள்ளணும், எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அது குர்ஆனோடு நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். 73வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை முறை திருத்தமாக ஓதுங்க. ஏதோ செய்யுள் ஒப்பிக்கிற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி எல்லாம் குர்ஆனை ஓதக்கூடாது. எங்க நீட்டணும் எங்க நீட்டக்கூடாது, எங்க அழுத்தணும் எங்க அழுத்தக்கூடாது, எந்த எழுத்தை எங்கிருந்து வெளிப்படுத்த வேண்டும், உச்சரிப்பின் தெளிவு, ஓதும் முறையின் தெளிவு. தஜ்வீத் நடைமுறையில சொல்றோம்ல, அதுல 2 வகை தஜ்வீத் இருக்கிறது. அரபி மொழியோடு சம்பந்தப்பட்ட மார்க்க வரம்பிற்குட்பட்ட தஜ்வீத் இது ஒன்று. கற்பனையில் அவரவருக்கு தோன்றியதையெல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு இதுதான் தஜ்வீத் புத்தகம், இதன்படிதான் ஓத வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது 2வது வகை. அந்த 2வது வகைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அரபி மொழியோடு சம்பந்தப்பட்ட, அரபி மொழி இலக்கணத்திற்கு உட்பட்ட, மார்க்க கட்டளைக்கு கட்டுப்பட்ட தஜ்வீதை கொண்டுதான் நம்ம ஆதரிக்கணும். அதை தான் நம்ம சொல்லியும் தரணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை முறையாக ஓதும். யூ டர்ன் பண்றது, கொஞ்சம் ஓதிட்டு திரும்ப அங்கிருந்து எடுக்கிறது. ஏன் இங்க நிறுத்தக்கூடாதுன்னு தஜ்வீதுல இருக்கு. எந்த தஜ்வீதும் அப்படி இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, விட்டுட்டு திரும்ப மின் யௌமில் ஜும்ஆத்தி. இது குர்ஆன் ஓதக்கூடிய முறையே அல்ல. எங்க விட்டோமோ அங்கிருந்து ஓதணும். இதெல்லாம் நவீன தஜ்வீது ஏற்படுத்துற அப்படிலாம் இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய திருத்தமாக ஓதுதல் என்று சொன்னால் மொழி வரம்பிற்கு உட்பட்டு ஓதுவது. இப்படி ஒரு பயிற்சி செய்யும் பொழுது குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அதிகமாகும். இப்படியெல்லாம் செஞ்சா என்னங்க கிடைக்கும்? திருமதியில் இடம்பெறக்கூடிய 2910வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் திருக்குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மைகள் கிடைக்கும். ஒரு எழுத்து, ஒரு ஜுஸு அல்ல, ஒரு சூரா அல்ல, ஒரு வாக்கியம் அல்ல, ஒரு வார்த்தையை, ஒரே ஒரு எழுத்தை ஒருவர் ஓதுகிறார், அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி 10 நன்மைகள். அது ஒரு எழுத்துக்கே அப்படி என்றால் ஒரு வார்த்தையை, ஒரு அத்தியாயத்தை, முழு குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கத்தை நம் இடத்துல கொண்டு வந்து விட்டால், எளிமையாக நாம் மக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கக்கூடிய அன்னைக்கு குர்ஆனை துவங்குவது, அடுத்த மாதம் பிறை தேடக்கூடிய அன்னைக்கு முடிக்கிறது. தினமும் குறைந்தபட்சம் ஒரு ஜுஸுங்கிற அளவிற்கு குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்திக்கணும். அதை திருத்தமாக ஓதுவதற்கான பயிற்சி எடுக்கணும். கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். சிலர் முயற்சி செய்கிறோம், எங்களால் திருத்தமாக ஓத முடியவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள். நாக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, சில எழுத்துக்களுடைய உச்சரிப்பு எங்களுக்கு முறையாக வரவில்லை, நாங்க என்ன செய்யறது? அன்பானவர்களே, முயற்சி செய்யாமல் இருந்தால் அது குற்றம். முயற்சி செய்தும் அவர்களால் சரியாக ஓத முடியவில்லை, அவர்களுக்கு வரவில்லை என்றால் அதற்கு கூட இஸ்லாம் ஒரு சுப செய்தியை சொல்லுகிறது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1462வது ஹதீஸில் பார்க்கிறோம், யார் குர்ஆனை சிரமப்பட்டு திக்கி திக்கி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 2 கூலி.
ஒன்று குர்ஆன் ஓதுவதற்கான கூலி, இன்னொன்று முடியவில்லை என்றாலும் சிரமப்பட்டு திக்கி திக்கி ஓதுகிறார்கள் அல்லவா, அதற்கு ஒரு கூலி. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன். எப்படியாவது அடியான் குர்ஆனோடு தொடர்புள்ளவனாக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அருளை எப்படியெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான், பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? எல்லாவற்றிற்கும் மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு சுப செய்தி, முஸ்லிம்ல 1470வது செய்தி, நீங்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள். யார் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த குர்ஆன் மறுமை நாளில் பரிந்துரை செய்யும். எவ்வளவு பெரிய வாக்கியம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நட்போ பரிந்துரையோ பேரமோ எதுவுமே இல்லாத நாள் அந்த நியாய தீர்ப்பு நாள். லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ. அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது, எந்த நட்பும் உங்களுக்கு உதவி செய்யாது, அங்க பேரம் பேசி உங்களுடைய தண்டனைகளை எல்லாம் குறைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாளில் தன்னோடு யார் தொடர்புள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்காக அந்த குர்ஆன் பரிந்துரை செய்யும். முஸ்லிமில் இடம் வரக்கூடிய 1470வது ஹதீஸில் பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் குர்ஆனுடைய பரிந்துரை வேண்டும் என்றால் நாம் அந்த குர்ஆனோடு தொடர்பு வைக்க வேண்டும். குர்ஆனை நம்புவதன் மூலமாக, குர்ஆனை சிந்திப்பதன் மூலமாக, குர்ஆனை செவிதாழ்த்தி கேட்பதன் மூலமாக, குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வதன் மூலமாக, அதை முறையாக கற்றுக்கொள்வதன் மூலமாக, கற்றுக் கொடுப்பதன் மூலமாக, எப்படியெல்லாம் குர்ஆனோடு நாம் நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அந்த தொடர்பு மறுமை நாளில் குர்ஆனுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்க உதவியாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த குர்ஆன் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கும். குர்ஆனை படித்து அதனுடைய பொருளை தெரிந்து ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்வில் குர்ஆனோடு தொடர்புள்ளவராக இருந்தால் குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நடந்தார்கள். முஸ்லிமில் இடம் வரக்கூடிய 1357வது ஹதீஸ், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நீங்க குர்ஆனை ஓதலையா? நான் ஓதி இருக்கிறேனே. நபிகளாருடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய குணம் தான் குர்ஆன், குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ்வுடைய குணம். அப்ப எந்த அளவிற்கு குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய கேரக்டரே குர்ஆனாக மாறிவிட்டது. உங்களுடைய என்னுடைய பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டது போன்று மாற வேண்டும் என்றால் நாம் குர்ஆனோடு அதிகமான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்குரிய முன் முயற்சியாக இந்த ரமலான் மாதத்தை ஒரு அவகாசமாக பயன்படுத்தி நாம் குர்ஆனோடு அதிக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முறையான முயற்சி செய்ய வேண்டும். வேண்டா வெறுப்பாக, விருப்பமே இல்லாம அப்படி அல்ல, முறையான முயற்சி செய்வதன் மூலம் நாம் நிச்சயமாக ஒரு நல்ல தொடர்பை குர்ஆனோடு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதனுடைய பயனை அல்லாஹ் நாடினால் மறுமையிலும் பார்க்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முயற்சிப்போம், பயன் பெறுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனோடு தொடர்புடைய, ரமலானோடு தொடர்புடைய, குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை இன்னும் நாம் தெளிய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், ரமலான் மாதம் வந்துவிட்டால் கண்டிப்பாக முழு குர்ஆனையும் ஓதி முடிக்க வேண்டும். இப்படி ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தில் இருக்கிறது. குர்ஆனில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? ஹதீஸில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? அதிகமாக ஓத வேண்டும், அப்படித்தான் நமக்கு மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறதே தவிர கண்டிப்பா முடிக்கணும், முடிக்கலைன்னா பாவம், குற்றம், இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அதே போன்று இரவு தொழுகையில் கண்டிப்பாக முழு குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை பரவலாக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது. அதை முடிப்பதற்கு குர்ஆன் கத்தம் செய்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரியான வார்த்தைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். இன்னும் சில இடங்கள்ல 27வது இரவுக்குள்ள குர்ஆனை ஓதி முடிச்சிடணும். இந்த கருத்துக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்பு இருந்த அந்த ஆண்டு ரமலானில் கூட இரவு தொழுகையில் முழு குர்ஆனையும் ஓதினார்கள், அல்லது அதுவரை அருளப்பட்டதையாவது ஓதி இரவு தொழுகையை தொழுதார்கள் என்ற கருத்துல இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் கூட நமக்கு கிடைக்கவில்லை. யாருக்கு எவ்வளவு நேரம் நின்று தொழ முடியுமோ அவரவர் அந்த அளவிற்கு ஓதிக்கொள்ளலாம். கடமையான தொழுகையை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த தொழுகையும் பள்ளிவாசல்ல தொழ மாட்டாங்க. ஏன்னா கடமையான தொழுகைக்கு இருக்கக்கூடிய விஷயம் வேறு, உபரியான தொழுகைகளுடைய நிலை வேறு. உபரியான தொழுகையை பொறுத்தவரை ஒவ்வொருவருடைய விருப்பம் ஒவ்வொன்றாக இருக்கும். ஒருவர் முழு இரவு தொழ விரும்புவார், ஒருவர் சுருக்கமாக தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார். எனவே அவரால் இயன்ற அளவிற்கு ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மின்ஹு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், உங்களால் முடிஞ்சதை ஓதிக்கொள்ளுங்க. முழு குர்ஆனை முடிக்கணும்னு சொல்லி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் கூட நமக்கு எந்த தகவலும் இல்லை. இது குர்ஆனோடு ரமலான் மாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்ததாக குர்ஆனைத்தான் நாங்கள் நம்புகிறோமே, குர்ஆனைத்தான் நாங்கள் பின்பற்றுறோமே, எங்களுக்கு ஏன் இந்த அறிவுரை, இப்படிலாம் சிலருக்கு. எந்த ஒரு முஸ்லீமாவது குர்ஆனை நம்பாமல் இருப்பானா? எந்த ஒரு முஸ்லீமாவது குர்ஆனை பின்பற்றாமல் இருப்பானா? இதையே பயான்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் கேள்வி. உண்மையிலேயே நீங்கள் குர்ஆனை நம்பக்கூடிய, குர்ஆனை பின்பற்றக்கூடிய முஸ்லீமாக இருந்தால் வட்டி வாங்குவீர்களா? வட்டி கொடுப்பீர்களா? குர்ஆனோடு தொடர்புள்ள முஸ்லிம்களாக நீங்கள் இருந்தால் வரதட்சணை வாங்குவீர்களா? வரதட்சணை கொடுப்பீர்களா? மார்க்கத்திற்கு மாற்றமான திருமணங்கள் போன்ற இன்னும் மார்க்கத்திற்கு மாற்றமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்களா? உண்மையிலே நீங்கள் குர்ஆனை நம்பினால், குர்ஆனை பின்பற்றினால் மதுஹபை பின்பற்றுவீர்களா? உண்மையிலேயே உங்களுக்கு குர்ஆன் மீது நம்பிக்கை இருந்தால், நாங்கள் தான் சலஃபுகள் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி நம்புகிறோமோ அதே அளவிற்கு சஹாபாக்கள் சொன்னாலும் நம்ப வேண்டும், பெரியார்கள் சொன்னாலும் நம்ப வேண்டும், ஆலிம்கள் சொன்னாலும் நம்ப வேண்டும், ஆதாரம் எல்லாம் கேட்கக்கூடாது என்று சொல்லுவீர்களா? இப்படி பல கேள்விகள் குர்ஆனை கொண்டு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே குர்ஆனை நம்பக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது. 2வது அத்தியாயம் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத் ஃபமா ஜஸாஉ மன் யஃஅல் ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ யௌமல் கியாமத்தி யுரதுன இலா அஷத்தில் அஸாப். அல்லாஹ் சொல்லுகிறார், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத். வேதத்தின் சில பகுதிகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு சில பகுதிகளை அவர்கள் மறுக்கிறார்களா? நமக்கு வசதியான விஷயங்களை மட்டும் குர்ஆன்ல இருந்து எடுத்துக்கிறது, நமக்கு வசதியான விஷயங்களை மட்டும் ஹதீஸ்ல இருந்து எடுத்துக்கிறது. நம்மை கண்டிக்கும் விதமாக, நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் விதமாக குர்ஆன்ல ஏதாவது சொல்லப்பட்டிருந்தா அதை ஓரம் தள்ளிடுவோம், ஹதீஸ்ல ஏதாவது சொல்லப்பட்டிருந்தா அதை ஓரம் தள்ளிடுவோம். இது சரியா? இது குர்ஆனுடன் கூடிய தொடர்பா? உண்மையிலேயே ஒருவருக்கு குர்ஆனுடன் சரியான தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் அவர் குர்ஆனை தன்னுடைய குணமாக ஆக்கிக் கொள்வார். அதற்கு முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து காட்டினார்கள். இந்த பயிற்சியை நாம் இந்த ரமலான் மாதத்தில் எடுப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.